விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே பழங்குடியின பெண் ஊராட்சி மன்ற தலைவரை பணி செய்ய விடாமல் தடுக்கும் விடியா திமுகவின் கிளை செயலாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட பெண் வலியுறுத்தியுள்ளார். செஞ்சி அருகே ஆனாங்கூர் ஊராட்சி மன்ற தலைவராக பழங்குடியின சமூகத்தை சேர்ந்த சங்கீதா என்பவர் இருந்து வருகிறார். இந்த நிலையில் கடந்த 3 ஆண்டுகளாக இவரை நிர்வாகம் செய்ய விடாமல் அதே கிராமத்தை சேர்ந்த ஊராட்சி மன்ற துணைத் தலைவரான சித்ரா மற்றும் அவருடைய கணவரான விடியா திமுக கிளை செயலாளர் குணசேகர் ஆகியோர் சாதி ரீதியாக இடையூறு செய்து வருவதாக சங்கீதா குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் பழங்குடியின பெண் ஊராட்சி மன்ற தலைவரை தகாத வார்த்தைகளாலும் பேசி திட்டி வருவதாக அவர் கூறியுள்ளார். எனவே ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் மற்றும் அவருடைய கணவரான விடியா திமுக கிளை செயலாளர் ஆகியோர் மீது நடவடிக்கை எடுக்க ஊராட்சி மன்ற தலைவர் வலியுறுத்தியுள்ளார். அவர் பஞ்சாயத்து நிர்வாகத்துல துணைத் தலைவரா அவர் தான் நிர்வாகத்துல செயல்படுத்துறதுக்கோசரம் தலைவரை செயல்படுத்த விடுறது கிடையாது. அவங்க தான் எல்லாமேன்ற மாதிரி பேசுறாங்க. ஒரு என்ஆர்ஜி வேலையில கூட அவங்க உன்னால முடிஞ்சதை நீ எங்க வேணாலும் போய் பாரு, நாங்க போடுறது தான் ஆளு, நாங்க சுதான்றவங்கள தான் போடுவோம், வேற யாரையுமே போட முடியாது, நீங்க உன்னால முடிஞ்சதை நீ பாரு, நீ எங்க வேணாலும் போ, அமைச்சர் கட்ட போறியோ கலெக்டர் கட்ட போறியோ, நீ எங்க வேணாலும் உன்னால முடிஞ்சது நீ எங்க வேணாலும் போய் பாருன்னு தான் சொல்றாங்க. சென்னை அரும்பாக்கத்தில் 2 ஆண்டுகளாக முடிக்கப்படாத கழிவுநீர் கால்வாயால் மக்கள் பெரும் அவதியடைந்து வருகின்றனர். 100 அடி சாலையில் துவங்கப்பட்ட இந்த கால்வாய் பணி என்ன காரணம் என்று தெரியாமலேயே முழுமையாக முடிக்கப்படாமல் பாதியிலேயே விடப்பட்டுள்ளது. இதனால் அங்கு சாக்கடை தேங்கி நின்று துர்நாற்றம் வீசுவதுடன் கொசு தொல்லையும் உள்ளது. இதனால் அப்பகுதி மக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். இதுகுறித்து மாநகராட்சி அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காமல் ஒப்பந்ததாரரிடம் போய் கேளுங்கள் என அலட்சியமாக பதில் அளிக்கின்றனர். மழைக்காலம் தொடங்க உள்ள நிலையில் ஏற்கனவே 2 அங்கு விழுந்து படுகாயம் அடைந்துள்ள நிலையில் இனியாவது விடிய அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பார்களா என அப்பகுதியினர் காத்திருக்கின்றனர். இருக்குது நாங்களும் ஏழு பண்ணல, வர முடியல, பப்ளிக்கும் வர முடியல, வியாபாரம் கெடுது அவருக்கு. இந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ண முடியும்? 2 வருஷத்துக்கு முன்னாடி மழையில் எல்லாம் அடிச்சிட்டு போயிடுச்சு. நீங்களே பாருங்க, துர்நாற்றம் அப்படி வீசுது, யார் வருவாங்க? இதால் எவ்வளோ பாதிக்கப்படுது? வரி கட்டணும், அதை கட்டணும், இதை கட்டணும் அப்படி சொல்கிறீங்க. இதை பண்ண வேணாவா? 2 வருஷமாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க. அப்படி என்ன பிரச்சனை? கமிஷன் பிரச்சனையா? வேறு என்ன பிரச்சனை? பப்ளிக்கை கேட்டு பாருங்க. அங்கே லாஸ்ட்லேருந்து இது மட்டும் இந்த பிரச்சனை 2 வருஷமாக நடக்குது. ஒரு கடையில் முன்னாடி வேணால் ஒரு எத்தனை நாளில் பண்ணணும்? இஞ்சி போனால் ஒரு 10 நாள் 15 நாளில் பண்ணி முடிக்கணும். அதை விட்டு 2 வருஷமாக பண்ணுவாங்க. நான் ஜல்லி கிடைக்கலையா, சிமெண்ட் கிடைக்கலையா? இந்த கவர்மெண்ட்டும் இப்படி தான் பண்ணுங்க. தூத்துக்குடி தனியார் உர தொழிற்சாலையின் துணை நிறுவனத்தில் பராமரிப்பு பணியின் போது அமோனியா வாயு வெளியேறிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். முத்தையாபுரம் பகுதியில் உள்ள ஸ்பிக் உர தொழிற்சாலைக்கு சொந்தமான துணை நிறுவனமான டாக் தொழிற்சாலையில் பராமரிப்பு பணி நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் அமோனியா வாயு பைப்லைனில் ஏற்பட்ட கசிவை சரி செய்யும் பணியில் தொழிலாளர்கள் ஈடுபட்டிருந்தனர். அப்போது திடீரென அமோனியா வாயு அதிக அளவில் கசிந்து ஏற்பட்ட விபத்தில் மஞ்சள் நெற்காயில் பகுதியைச் சேர்ந்த ஹரிஹரன் என்பவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் விபத்தில் படுகாயமடைந்த தனராஜ், மாரிமுத்து, விஷ்ணு, ஹரிபாஸ்கர் ஆகியோர் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் உயிரிழந்தவரின் உறவினர்கள் ஆலையின் மீதும் விபத்திற்கு பொறுப்பானவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் உயிரிழந்தவரின் உடலை வாங்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னையின் பிரதான சாலைகளில் விடியா திமுக ஆட்சி ரேஸ் நடத்தி மக்களை அவதிக்குள்ளாக்குவது போதாதென்று இதற்காக திரும்பும் திசையெல்லாம் பேனர் வைத்து மக்களை பாடாய்படுத்துகிறது. சென்னையில் ஏற்கனவே போக்குவரத்து விழிப்புணர்வுக்காக பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளன. அந்த பேனர்களுடன் கார் ரேஸ் விளம்பர பேனர்களும் மக்களுக்கு இடையூறாக வைக்கப்பட்டுள்ளன. ஏற்கனவே சென்னையில் போக்குவரத்து நெரிசல்களுக்கிடையே மக்கள் நடந்து செல்வதே பெரும் சிரமமாக இருக்க, இப்படி ஒரு பக்கம் நடைபாதை நடப்பதற்கே என பலகை வைத்துவிட்டு அதற்கு பக்கத்திலேயே பாதையை அடைத்து பேனர் வைப்பதுதான் விடிய ஆட்சியின் சாதனையோ என மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். ஏற்கனவே கார் பந்தயத்திற்காக வைக்கப்பட்ட இரும்பு தகரங்கள் கீழே விழுந்து அச்சுறுத்திய நிலையில் இந்த பேனர்கள் எங்கே தலையில் விழுமோ என மக்கள் அஞ்சுகின்றனர். எனவே அவற்றை உடனடியாக அகற்ற விடிய அரசுக்கு கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். கார் ரேஸ் ரொம்ப கஷ்டம், டிராஃபிக் அதிகமாகும். இதால் போலீஸ் தான் ரொம்ப இதாகுவாங்க. அதேமாதிரி பொதுமக்கள் அதிக மேலே ஆவாங்க. 2வது ரொம்ப கஷ்டம், அந்த ஒரு ரோடு இல்லைன்னா சிட்டி ஃபுல்லாக டிராஃபிக் ஆகும், சீக்கிரமாக போக முடியாது. ஒரு ஆம்புலன்ஸ் வருதுன்னா அந்த 2 ரோடுன்னா பிரிஞ்சு போயிடுவாங்க. ஏன்னா இப்படியே ரூட் இருக்குது, இப்படி 2 சைடுமே ரூட் இருக்குது. அந்த அது கார் ரேஸ் தேவையில்லாது, அது அந்த இடம் தேவையில்லாது.
அது அந்த அந்த விளம்பரம் போலாம் வந்து தேவையில்லாது. ரெண்டாவது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மெயின் ரோட்லேயே வந்து உங்களுக்கு வந்து லைட்டு கம்பெல்லாம் ஊனி வச்சுட்டாங்க. அதால் இந்த பைக்கில் வரவங்க நிறைய ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதிகமாக. அதேமாதிரி ஆட்டோ வரவங்க உங்களுக்கு தெரியாது, எதுவுமே கிடையாது. நைட்டில் வரும்போது எவ்வளோ ஸ்பீடில் வராங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஓவர் ஸ்பீடில் வராங்க. நிறையா விபத்தில் நடக்கிறது ரொம்ப இது ரேர். சென்னையில் கார் பந்தயத்திற்காக சாலையோரங்களில் வைக்கப்பட்டுள்ள தகர ஷீட்டுகள் இருசக்கர வாகன ஓட்டிகளின் கழுத்தையோ தலையையோ பதம் பார்த்தால் அவர்களுக்கு ஏற்படும் இழப்புகளுக்கு யார் பொறுப்பு என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். விடிய அரசின் விளையாட்டுத்துறை சார்பில் சென்னையில் இன்றும் நாளையும் ஃபார்முலா கார் பந்தயம் நடைபெற உள்ளது. இந்த கார் பந்தயத்திற்காக தீவுத்திடல் சாலை, அண்ணா சாலை, கடற்கரை சாலை உள்ளிட்ட பகுதிகளில் சாலைகள் மறிக்கப்பட்டு ராட்சத தடுப்புகளும் இரும்பு வேலிகள் மற்றும் தகர தடுப்புகளும் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஓமந்தூரார் அரசு மருத்துவமனை எதிரே உள்ள அண்ணா சாலையில் வைக்கப்பட்டுள்ள இரும்பு தகரங்கள் மழை காரணமாக சாலையில் விழுந்துள்ளது. மேலும் பல தகரங்கள் காற்றில் ஆடியபடி இருப்பதால் எப்போது கீழே விழும் என்று வாகன ஓட்டிகள் அச்சத்துடன் சாலையை கடந்து செல்கின்றனர். சட்டத்திற்கு புறம்பாக கொடி கம்பங்களையோ பதாகைகளையோ சாலையின் நடுவே வைக்கக்கூடாது என்று உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியும் மக்களின் பாதுகாப்பில் அலட்சியம் காட்டும் விடிய அரசின் செயலுக்கு கடும் கண்டனங்கள் எழுந்து வருகின்றன. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த ஒரு வாரத்திற்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 12 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று வடகாந்திரா மற்றும் தெற்கொரிசா கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் எனவும், இதன் காரணமாக அடுத்த ஒரு வாரத்திற்கு தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.